கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அப்படிங்கிற ஊரில் வந்து 60 பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தை வந்து அந்த ஊர் மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எங்கள் ஊரை வந்து ஒன்றியம் நாங்கள் வந்து ரிஷிவந்தியங்கிற ஊருக்கு வந்து நாங்கள் அலைய வேண்டியது இருக்குது. எங்களுக்கு வந்து வானாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு ஒன்றியம் அமைச்சிட்டாங்கன்னு சொல்லி போராடினாங்க. அந்த போராட்டத்தின் பிரதிபலனாக இந்த அரசாங்கம், நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய அரசாங்கம் அந்த ஊருக்கு வந்து இப்போ இந்த வருஷம் 2026 2ஆம் தேதி அவங்களுக்கு வந்து ஒன்றியம் அறிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கள்ளக்குறிச்சிக்கு 342.99 நிலப்பரப்பு சார்ந்த மக்கள் வந்து மொத்தம் 1,65,000 பேர் இருக்கிறதா கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் சிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் கணக்கெடுத்து சிக்கலை சுற்றி உள்ள மக்களையும் கணக்கெடுத்தா கடலாடி தாலுகாவில் அதை விட டபுள் மடங்கான மக்கள் தொகை இருக்குது. அதை விட இப்போ நிலப்பரப்பும் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் அகலம், 40 கிலோமீட்டர் நீளம் அப்படிங்கிற சுற்று வட்டாரத்துடைய லென்த்தும் பெரிய லென்த்து. அப்படி இருக்கிறப்ப இந்த ஊரை வந்து ஒரே ஒரு ஊர், அதாவது கடலாடிங்கிற ஒரு ஊருக்கு 60 ஊராட்சி பஞ்சாயத்தை உள்ளடக்கி ஒரு ஒன்றியத்தை வச்சுருக்கீங்க. எதனால் எங்களுக்கு பிரித்து கொடுக்கல? தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நான் பல ஊர்களில் இந்த சர்வே எடுத்து பார்த்ததில் எல்லா ஊர்லேயுமே வந்து 22, 18, 19க்கெலாம் ஒரு ஒன்றியம் கொடுத்துருக்கீங்க. இப்போ 60 ஊராட்சி பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு ஒன்றியத்தை வச்சுருக்கீங்க கடலாடியில்? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இது வந்து தொழில் சார்ந்த ஒரு ஊர். சிக்கலை சுற்றி உள்ள மக்கள் வந்து தொழில் சார்ந்த ஒரு ஊர். 1967க்கு முன்னாடி சில சமுதாய கலவரங்கள் இந்த மாதிரியாக நடந்த காலகட்டத்தில் கருணாநிதி ஐயா வந்து என்ன பண்ணார், நம்ம ஊர்களை வந்து ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலம் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு போராடி தான் நம்மளுக்கு வந்து உப்பளம் ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ அரசு உப்பளம் ஒன்று நம்மள்கிட்ட அங்கே இருக்குது. அதில் வந்து 2000 பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. எல்லா மதத்தினரும் அதில் வேலை பார்க்குறாங்க. மக்கள் வந்து இங்கே வந்து பெருதரெல்லாம் வந்து சமுதாய ரீதியாக, மத ரீதியாக மிகவும் ஒற்றுமையான ஒரு ஊர். அதே மாதிரியா பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து 5 பிரைவேட்டு உப்பளமும் அங்கே இருக்குது. அதுலேயும் மக்கள் வந்து பெருதரெல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஒரு 1000க்கு மேலே. போக்குவரத்து வசதிகளை பார்த்திங்கன்னா வெறும் 4 பஸ்ஸு 3 பஸ்ஸு தான். போய் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம ஊர் மக்கள். விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அறுவடை விவசாயத்தை நாங்கள் வந்து பொது வழியில் கொண்டு வந்து சந்தைப்படுத்த முடியலை. இப்படினால பல பிரச்சனைகளில் நம்ம ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து இதம்பாடல், சிக்கல், பேய்க்குளம், இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் உள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். ரெண்டாவது, குடி தண்ணி பிரச்சனையை பற்றி நான் சொல்லி ஆகணும். மாதத்தில் ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அதாவது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்க திட்டத்தில் இருக்குது. ஆனால் எல்லா ஊர்களுக்கும் போக கடைசியாக உள்ள எங்கள் ஊர்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுவும் ரொம்ப ரேராக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணி வர்றதே பெரும்பாடாக இருக்குது. இப்படி தண்ணீர் கஷ்டத்துலேயே நாங்கள் பாதிப்படைஞ்சிருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியம், வானாபுரம் இந்த 2 ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது இடத்துடைய, அதாவது லேண்டு அதாவது நிலப்பரப்பை கணக்கில் கொண்டு, மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி விவசாயிகள் பாதிப்பு அதிலிருந்து குறையுதுன்னு சொல்லிட்டு தான் கலெக்டர்கிட்ட மனு போய் கலெக்டர் வந்து இதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து, எங்கள் ஊரும் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கான பாதிப்பு உள்ளாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஒன்றியத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மிக வேண்டுகோளாகவும் மிக தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சிக்கலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாலிநோக்கம், முந்தல், மேலே முந்தல், கீழே முந்தல், ஒப்பிலா, மாரியூர்னு சொல்லிட்டு எல்லாம் கடலோர பகுதி. மக்கள்லாம் வந்து கடலில் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் அவங்க தொழில். அந்த மீனை பிடிச்சி விற்று அவங்களுடைய அன்றாட சாப்பாடு தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. அப்படி உள்ள மக்கள் வந்து 5 பஸ்ஸு 4 பஸ்ஸு மாறி வர வேண்டிய காலகட்டம் ஒன்றியத்துக்கு. இப்போ சிக்கல்னால் ஒரே பஸ்ஸு தான் வருவாங்க, சிக்கலில் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் அந்த ரிஷிவந்த் வானாபுரத்துக்கு நீங்கள் சொன்னிருக்கீங்க 30 நிமிஷத்தில் அந்த மக்கள் பயனடைகிறாங்கன்னு. அதையத்தான் நாங்களும் கேட்குறோம். எங்கள் மக்கள் வந்து 30 நிமிஷத்தில் பயனடைவார்கள். எங்கள் ஊர் ஒரே பஸ்ஸில் வருவாங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு போயிடலாம் ஈஸியாக.